நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். முதல்வன் திரைப்பட ஒருநாள் முதல்வர் போல ஒருநாள் போக்குவரத்து போலீசாக பணிபுரியும் திட்டத்தை பெங்களூரு போலீஸ் பெங்களூரில் அறிமுகம் செய்துள்ளனர். வெற்றிகரமாக பணியை நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்க தாக்கலான வழக்கில் அங்கு மதுரை மாவட்ட பிஷப் நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலை தொடர இடைக்கால உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்திய டாக்டர்களின் மேலும் ஒரு மிகப்பெரிய சதி செயல். கோவில் பிரசாதங்களில் சயனைடை விட அதிக விஷம் கொண்ட விஷங்களை பிரசாதங்களிலும் தீர்த்தங்களிலும் கலக்க திட்டம் தீட்டியது அம்பலம். லண்டன் தமிழர் பரபரப்பு. தங்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடும் தூய்மை பணியாளர்கள் 7 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு எந்த தீர்வும் ஏற்படவில்லை. விரக்தியில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை திசை திருப்ப 3 வேளை உணவு என்று அரசு அறிவித்துள்ளது. கோரிக்கைகளை ஏற்க மனமில்லாத தமிழக அரசு 3 வேளை உணவு கபட நாடகம் நடத்துகிறது. அவர்களின் நியாயமான 3 கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன். கர்மவினை சும்மா விடுமா? டெல்லி கார் குண்டு வெடிப்புக்கு திட்டம் தீட்டியது துருக்கி நாட்டில். கர்மவினை பழி வாங்கியது. ஜார்ஜியாவில் துருக்கி ராணுவ விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 20 ராணுவ வீரர்கள் பலியாகினர். ஒடிசா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் புதிய தங்கச்சுரங்கம் ஏற்படுத்துவதற்கான இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தங்கம் இறக்குமதிக்கு பெரும்பாலும் வெளிநாடுகளை நம்பியுள்ள இந்தியாவிற்கு மகிழ்ச்சியான செய்தியாக இது அமைந்துள்ளது. தங்கம் வாங்கும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி. தென்னக ரயில்வேயில் சென்னை டிவிஷனில் பேருந்தில் கண்டக்டர் கொடுக்கும் கம்ப்யூட்டர் டிக்கெட் போல ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் மூலமாக ரயில் நிலையத்திற்குள் மக்கள் அதிகம் நடமாடும் இடங்களுக்கு சென்று அவர்கள் செல்லும் ஊர்களின் டிக்கெட்டுகளையும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளையும் கொடுத்து கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ரயில்வே நிர்வாகம் முதலாக இந்த ஏற்பாட்டினை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.